டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. எரேமியா தீர்க்கதரிசி 23வது அதிகாரம் 5 - 8 உள்ள வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 5வது வசனம். ஆண்டவர் கூறுவதோ, நாட்கள் வருகின்றன, அப்போது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள தளிர் போன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியும் நேர்மை நிலைநாட்டுவார். தாவீதுக்கு ஒரு தளிர் கிளம்பும். இசையில் ஒரு தளிர் கிளம்பிய எஸ்ஐயா 11:1 சொன்னது போல தாவீதுக்கு ஒரு தளிர், நீதி உள்ள தளிர் போன்ற செய்வேன். அவர் ஞானமுடாக செயல்படுவார். அவர் நீதி நேர்மையுடன் நாட்டை ஆள்வார். ஞானமுடன் செயல்படுவார். இதுவரை இந்த உலக அரசர்கள் உலக ஞானத்தை கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு தெய்வீக ஞானத்தோடு அவர் செயல்படுகிறவராயிருந்து நீதி நேர்மையுடன் நாட்டில் நிலைநாட்டுவார். அவருடைய இறையாட்சியை செயல்படுத்துவார். இது நம்பிக்கை ஊட்டுகிறது. இதனால் யூதா பாதுகாப்பாக இருக்கும். இஸ்ரவேல் இதோ யூதா விடுதலையும் இஸ்ரவேல் பாதுகாப்படும் யாவே சித்கேனு என்ற பெயரால் அழைக்கப்படும். யூதா விடுதலை பெறுவது மட்டுமல்ல, பாதுகாப்பாக இஸ்ராயேல் பாதுகாப்பாகவும் இருக்கும். இதனால் ஆண்டவருடைய பாதுகாப்பு இவர்களுக்கு என்றும் இருந்து வழிநடத்தும். இன்றைக்கு அதே போலதான் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கு. தேவன் நம் சார்பாக இருக்கின்றது. யார் நமக்கு எதிராக இட முடியும்? அவர் நமக்காக போராடுவார். நாம் நின்று கொண்டே கடவுளுடைய அதிசயத்தை பார்க்க வேண்டும். விடுதலை பயணம் 14, 13, 14 பார்க்கணும். இந்த போர் நம்முடையது அல்ல, இந்த போர் அவருடையது. நமக்காக போராடுவார். நீதி நேர்வு செயல்படுவார். நீதியின் அரசை, உண்மையின் அரசை இந்த பூமியில நிலைநாட்டியுள்ளார். அந்த இறையாட்சி ஆதாயமாக்கிக் கொள்ள நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உடைய தெய்வீக கிருபையினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாத்தது நல்ல பிதாவே. ஆமென்.